வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே எப்படி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பூரி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு சாப்பிடும்போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அப்படின்னா அதோட டபுள் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. இப்போது இது கூடவே 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஆறட்டும். அந்த டைமில் நாம் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஏதாச்சும் குழம்பு சமைக்கும்போது அந்த குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி இனிமேல் டென்ஷன் ஆக தேவையில்லை. நாம் வீட்டில் இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அந்த குழம்புல போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வேக வைக்கும்போது குழம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற சால்ட்டை அந்த உருளைக்கிழங்கை அப்சர்வ் பண்ணிவிடும். நீங்கள் அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு வேணும்னா குழம்புல வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னைக்காச்சும் உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா டென்ஷனே ஆகாமல் உருளைக்கிழங்கை கட் பண்ணி குழம்புல போட்டுடுங்க. இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது, நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதும் அதில் பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக. அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். தென் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நாம் டொமேட்டோ அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நாம் கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கோம். சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மிக்சர் ஜாரில் மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட் நல்லா வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. 5 minutes later. 5 மினிட் ஆயிடுச்சு. இப்போது சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு நல்ல கலர் வரும். ஸோ காஷ்மீரி மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மல் மிளகாய் பொடி வேணும்னா நார்மல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட் கொஞ்சம் வேக விடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதில் இப்படி தூவி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர்
அந்த கிரேவியில் நல்லா இறங்கும். இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.